சும்மா தானே இருக்கீங்க நீங்க? ஆமா, சும்மா தான் இருக்கீங்க. ரெகுலரா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சுட்டு ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு, டிஃபன் பண்ணி, லஞ்ச் பண்ணி, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டு, பாத்திரம் தேய்ச்சுட்டு, துணி துவைச்சுட்டு, தென் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு, தென் நம்ம ஃப்யூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நீ சும்மா தானே இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லி மண்டைக்குள்ள வரும் பாருங்க. 1000 ஐடியாஸ், 1000 திங்கிங் இதெல்லாம் பார்த்துட்டு மொபைல பார்க்கும்போது கொஞ்சமா சீரியல், கொஞ்சமா ஃபன் காமெடிஸ்ன்னு பார்த்துட்டு, சரி என்னடா லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே, சரி அதுக்கப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு லஞ்சை முடிச்சுட்டு திருப்பி நம்ம யோசிக்கலாங்கும்போது லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு திருப்பி எகைன் யோசிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்க்கும்போது பாத்திரம் இருக்கும், துணி மடித்து வைக்கணும், இந்த ஒர்க்லாம் இருக்கும். சரி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா தம்பி வந்துடுவான், பையன் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான், அண்ட் அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அவனோட ஹோம்ஒர்க்ஸை பார்த்துக்கணும், தென் டின்னர் என்னங்கிறத பிளான் பண்ணணும், டின்னர் கொடுக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு திருப்பி ரொட்டீனாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஹப்பாடா அப்படின்னு உட்காரும்போது தான் தெரியும் நம்ம தாங்க மிகப்பெரிய ஒரு ஒர்க்கில் இருக்கோம். ஸோ நீங்கள்லாம் சும்மா இல்லை, சாதிச்சிட்ருக்கீங்க.